இன்னைக்கு பயங்கர காரசாரமான கார சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கச்ச கச்சன்னு நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் பொருள் இருந்தாலே போதும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 8லேருந்து 9 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இது கூட வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் பெஸ்ட்டுங்க, பட் என்கிட்ட இல்லை, ஸோ நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து வதங்க விடுங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மேஷ் ஆகி ஓரளவுக்கு நல்லா வேகணும். அவ்வளோதான், இது நல்லா வதங்கிருச்சு. இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு தாளிக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை, இப்போவே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நல்லா முறுமுறுன்னு தோசை, காரசாரமான இந்த கார சட்னி அட்டகாசமான காம்பினேஷன். முறுமுறுன்னு ரோஸ்ட் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த கார சட்னி அப்ளை பண்ணி கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.